ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். 144 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற மகா கும்ப மேளாவுக்கு தான் நான் போயிருந்தேன். அதை பற்றின வீடியோ தான் இது. இந்த மகா கும்ப மேளா உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட். இந்த கும்ப மேளாவில் கிட்டத்தட்ட 66 கோடி மக்கள் பங்கேற்றிருக்காங்க. ஸோ இந்த கும்ப மேளா ஜனவரி 13 பிப்ரவரி 26 வரைக்கும் நடந்தது. நான் போன டேட் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 13 நைட்டு 10 மணிக்கு ரீச் ஆனோம். நாங்கள் போன டைமில் கூட்டமே இல்லை. அண்ட் வி ஆர் ஸோ லக்கி. கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 நதிகளும் சேரக்கூடிய இந்த இடமான திருவேணி சங்கத்தில் நைட்டு 2 மணிக்கு குளித்தது. ஐ எம் ஸோ லக்கி அண்ட் ஐ எம் ஸோ பிளஸ்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க, இதோட வரலாறு பற்றி நான் சொல்லிக்கிட்டு வரேன். தேவர்களும் அசுரர்களும் பாழ்கடலை கடைஞ்ச போது அமிர்தம் வந்தது. அந்த அமிர்தம் அசுரர்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு தேவர்கள் நினச்சாங்க. ஸோ அதையும் மீறி அசுரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அசுரர்கள் அமிர்தத்தை களவாடிட்டாங்க. அப்போது தேவர்கள் அவர்களை துரத்திக்கிட்டு போனாங்க. அப்படி போகும்போது அசுரர்கள் கையில் இருந்த அமிர்தம் சில துளிகள் பூமியில் விழுந்தது. அப்படி விழுந்த இடம்தான் பிரயாக்ராஜ், ஹரித்வார், நாசிக், உஜ்ஜைன். இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு கும்பமேளா நடைபெறும். ஆனால் மகா கும்பமேளான்றது 144 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற கும்பமேளா. இந்த கும்பமேளா பிரயாக்ராஜில் மட்டும்தாங்க நடக்கும். பிரயாக்ராஜை பொறுத்த வரைக்கும் கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 நதிகள் சங்கமிக்கிற இடத்துல இந்த கும்பமேளா நடைபெறுது. ஹரித்வாரில் கங்கை நதிக்கரையில் நடைபெறுது. நாசிக்கில் கோதாவரி ஆறில் நடைபெறுது. அண்ட் உஜ்ஜைனில் ஷிப்ரா ரிவர்ன்ற இடத்துல நடைபெறுது. நம்ம மிட்நைட்டில் வந்ததுனால நிறைய நாகசாதுக்கள் அண்ட் சாமியார்களை பார்க்க முடியல. நம்ம நெக்ஸ்ட்டு காசி போகிறோம். அந்த இடத்துல நிறைய நாகசாதுக்களை பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் முக்கியமாக நான் இதை சொல்லியே ஆகணும். இப்போ நான் நடந்து போகிற பிரிட்ஜு பேர் தான் பாண்டூன் பிரிட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிரிட்ஜு ஆக்சுவலாக இங்கே மொத்தம் 30 பாண்டூன் பிரிட்ஜஸ் கட்டியிருக்காங்க. இதை கட்டி முடிக்க 15 மாதம் ஆகியிருக்கு. இந்த ஒரு பாண்டூன் பிரிட்ஜ் மட்டும் 5 டன் வெயிட்டை தாங்கும். இது வயசானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் நடக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கும்பமேளாவுக்கு நிறைய ஃபாரினர்ஸ் இருந்தாங்க. அதில் முக்கியமாக சொல்லணுன்னா ஆப்பிள் ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ், அவரோட ஒய்ஃப் லாரன் பவல் வந்திருந்தாங்க. இந்தியாவில் அவங்களோட கூப்பிடுற நேம் கமலா. அவங்களோட குருஜி தான் இந்த பேரை அவங்களுக்கு சூஸ் பண்ணி வச்சாங்க. இங்கே அவங்க தங்கியிருந்த போது பேசிக் லைஃப் ஸ்டைலில் தான் ஃபாலோ பண்ணாங்க. ஒரு சன்னியாசியோட லைஃப் ஸ்டைல் தான். தரையில் தான் படுத்து தூங்கினாங்க. கும்பமேளாவில் கலந்ததுக்கப்புறம் அவங்க காசிக்கும் போய் விசிட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்த இடத்துக்கு நைட் டைம் வந்தது ரொம்ப நல்லதாகவே போச்சு. ஏன்னா நம்ம கூட்டத்துலேருந்து பெரிய எஸ்கேப் ஆகிட்டோம், கூட்டத்தில் சிக்காமல். இங்கே ஆற்று மண்ணு மேலே ஒரு அயன் ஷீட் மாதிரி போட்டுருந்தாங்க. ஸோ அந்த அயன் ஷீட் நடக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவே நீங்கள் ஆற்று மண்ணில் நடந்தீங்கன்னா உங்களால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது. ஆனால் இந்த அயன் ஷீட் போட்டதுனால உங்களுக்கு நடக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இங்கே வர பக்தர்கள் மட்டுமே தங்கிறதுக்கு 1.5 லட்சம் டென்ட்டு அமைச்சு இருக்காங்க. அண்டு 2700 சர்வேலன்ஸ் கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வித் அட்வான்ஸ் டெக்னாலஜியோட. அண்ட் நிறைய ட்ரோன்ஸும் வச்சு கண்காணிச்சுக்கு இருக்காங்க. உண்மையிலேயே யூபி கவர்மெண்ட் இந்த கும்பமேளாவை ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே நான் முக்கியமாக நாகசாதுக்கள் பற்றி சொல்லியே ஆகணும். கும்பமேளாவில் முதல்ல புனித நீர் ஆடுறவங்க நாகசாதுக்கள் தான். அவங்க புனித நீர் ஆடிய பிறகு தான் பொதுமக்களையே அனுமதிக்கிறாங்க. நம்ம ஊரில் இருக்க சாமியார்களுக்கும் இங்கே இருக்க நாகசாதுக்களுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. இன்றைக்குமே காசியில் எழுந்தவங்களுக்கு இவங்களால் மட்டும்தான் மோட்சம் கொடுக்க முடியும்னு எல்லோரும் நம்புகிறாங்க. ஒரு சில நாகசாத்துக்கள் இங்கே பார்த்திங்கன்னா கையில் சூலாயுதமும் சில வாளும் வச்சுன்னு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லப்படுற தற்காப்பு கலையுமே தெரியும். இங்கே பிரயாக்ராஜில் புனித நீர் ஆடிய பிறகு எல்லா நாகசாதுக்களும் காசிக்கு போவாங்க. காசிக்கு போயிட்டு அங்கே காசி விஸ்வநாதரை வழிபட்டுட்டு காசியில் இருக்க நாகசாதுக்கள் காசிலே இருப்பாங்க. மற்ற இடத்துல இருக்க நாகசாதுக்கள் அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுறாங்க.
நம்ம கார் பார்க் பண்ண இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வர கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் ஆகிக்கும். அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் கடந்து வந்தால் தான் இங்கே வந்து நீங்கள் புனித நீர் ஆட முடியும். இந்த திரிவேணி சங்கமத்தில் குளிக்கிறதுக்கு இந்தியாவிலேருந்து வெளிநாட்டிலேருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்துருக்காங்க. கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த 3 நதிகளும் சங்கமிக்கிற இடம் தான் இந்த திரிவேணி சங்கமம். இங்கே குளிக்கும்போது நிச்சயமாக நம்மளோட பாவங்கள் எல்லாம் போயிடும்னு எல்லாருமே நம்புகிறாங்க. இந்த கும்பமேளாக்கு நான் வந்ததே பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா 144 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற இந்த திருவிழாவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணது பர்சனலாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கும்பமேளா நடக்க 144 வருஷம் ஆகும். இப்போ நீங்கள் டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 1:50 ஆகுது. ஸோ இப்போ நம்ம இந்த திரிவேணி சங்கத்தில் போய் குளிக்க போகிறோம். ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு சொல்கிறேன். தண்ணி ரொம்பவே சில்லுன்னு தாங்க இருந்துச்சு. ஸோ நீங்கள் சிவனை நினச்சி குளிக்கும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அண்ட் ஃபைனலாக நம்ம திரிவேணி சங்கத்தில் குளிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து காசிக்கு போக போகிறோம். அண்ட் இந்த வீடியோவை நான் ரொம்ப லேட்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு 3 months கழித்து தான் அப்லோட் பண்ணேன் நான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.